ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்பிஎஸ்சியில் பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பொது தமிழ். அதுக்கு வந்து கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும் சேர்த்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து 2013 19 வரைக்கும் இருந்த கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2012ஆம் ஆண்டு. ஸோ 2012வது வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட பொது தமிழ் 100 கொஸ்டின்ஸ் மட்டும் ஆன்சர்ஸோட இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆன்சர் ஏ, நட்டம், நாட்டம், நொடித்தல், நோட்டம், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு என்னும் வேர்ச்சொல் வந்து எந்த இலக்கணத்தோடு வந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருத்தார் அப்படின்றது வந்து வினையாளனையும் பெயர். அடுத்த கொஸ்டின் வந்து உவமை தொடர்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ உடலும் உயிரும் போல, அச்சில் மார்த்தார் போல, அணி வகுத்தார் போல, வேம்பும் அரசம் போல அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தொடரில் வந்து இத்தொடருக்கு பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஆன்சர் டி 1, 2, 4 மட்டுமே ஒரே பொருளை உடையன. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் வந்து படு என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, படுதல். நல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, நல்கு. கட்டளை வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, விளைவு, வேண்டல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றுள் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் தான் வந்து கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, வற்றல் அருகே கோடரி இருந்தது. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து பேடிகை வாளாண்மை போல கெடும் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, முயற்சியின்மை. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, முகப்பூ, பூமுகம், இதுதான் வந்து பொருந்தாதது. தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, சுந்தரர். அடுத்தது வந்து பொறுத்துக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டியல் 1, பட்டியல் 2 இதில் வந்து என்னென்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் வந்து என்ன வாக்கியம் அப்படின்றத நம்ம வந்து பொருத்தணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து செய்தி தொடர். செய்தி தொடருக்கு வந்து மாணவர் சிறந்த முறையில் தேர்வு எழுதினார். அடுத்தது வந்து உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம் வந்து ஆஹா என்ன அழகு, என்னே அழகு. ஸோ இதுதான். அடுத்தது வந்து கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம் வந்து அனைவரும் தாய்மொழியை போற்றுக. வினா வாக்கியம் வந்து உண்மைக்கு அறிவில்லை அல்லவா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்சர் ஏ 2, 3, 4, 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பின்வருவனவற்றுள் எது தி ஜானகிராமனால் எழுதப்படாத புதினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, பாலும் பாவையும். அடுத்த கொஸ்டின் வந்து சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. குதிரை கணைக்கு குயில் கூவ சிங்கம் முழுங்கியது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சரியானது. அடுத்த கொஸ்டின் வந்து யாதானம் நாடாமல் ஊறாமல் எண்ணுருவன் சாந்துணையும் கல்லாதவாறு இக்குறளில் அடிப்படையில் சீர் ஏவினை சுட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பி, நாடாமல் ஊறாமல். அடுத்த கொஸ்டின் வந்து கிரைப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, துன்புறுத்து. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விழி, ஒளி, பழி. ஸோ ஆன்சர் டி வந்து ஆழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆழி அப்படின்றது தான் வந்து பொருந்தாத சொல். அடுத்து வந்து பிறமொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேஸ்திரியிடம் அலமாரி ஜன்னல் சாவி. அடுத்து வந்து தலைமை தொழிலாளனிடம் நெடும் பேலை பழக்கனி திறவுகோல். பஜார் மைதானத்தில் ஜமகாலம். கடை தெரு திறந்த வெளி திடலில் விரிப்பு. ஸோ இதில் வந்து 2, 4 இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து வலுவு சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டும் செகண்டும். ஸோ அருவாமனையின் அருகில் அண்ணா கயிறு இருந்தது. அடுத்தது வந்து அவரைக்காய் மற்றும் சிகைக்காய் வாங்கினேன். அடுத்தது வந்து தாழ்வாரத்தில் துடைப்பம் இருந்தது. தஞ்சை நிலத்தில் வேர்வை சிந்தி உழைத்தான். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து அகர வரிசைப்படி சீர்களை சீர் செய்க. மடங்கள், முடங்கள், முட்டு, மோனை. அடுத்தது அகர வரிசைப்படி தான். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து மடம், மாடு, மீனவர், முடவன், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினையாளனையும் பெயர். ஸோ இதுக்கு வந்து பொருந்தாத சொல் வந்து ஆன்சர் டி, வையார்.
அடுத்து வந்து சரியான மரபு தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சவுக்குத்தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கின்றது. ஸோ இதுதான் வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் வந்து வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கூற்று கொடுத்து காரணம் கொடுத்து இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கூற்று வந்து அரசன் புலவரை கண்டால் அவரை வரவேற்றான், பரிசு வழங்கினான் அப்படின்னு சொல்லியிருக்கு. காரணம் வந்து தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும், ஓர் எழுவாய் பல பயனிலையை பெற்று வரும், இதுவே தொடர் வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் வந்து காரணம் வந்து கூற்றுக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து தொடர் வாக்கியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ காரணம் வந்து தொடர் வாக்கியம்னா என்ன அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதோட விரிவாக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. தொடர் வாக்கியம் அப்படின்றது வந்து ஒரு எழுவாய் வச்சுட்டு பல பயனிலையை கொண்டு முடிவது அப்படின்றது. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அரசன் புலவரை கண்டான். அரசன்றது வந்து ஒரு எழுவாய். ஸோ பயனிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வந்திருக்கு இல்லையா. ஸோ புலவரை கண்டான், வரவேற்றான், பரிசு வழங்கினான் வந்திருக்கு இல்லையா. ஸோ நிறைய பயனிலை இருக்குது, ஒரே ஒரு எழுவாய் இருக்குது. அதனால் இது வந்து தொடர் வாக்கியம். அதனால் காரணம் கூற்று ரெண்டுமே வந்து சரி, அதுக்கான விளக்கமும் சரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து கொடுத்து அதுக்கு வந்து தமிழில் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரைன்ஸ் அப்படின்றதுக்கு வந்து கழுவு அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்து வந்து ரியோட் அப்படின்றதுக்கு கலகம் அப்படின்றது வந்து அர்த்தம். ரிண்ட் அப்படின்றதுக்கு பட்டை அப்படின்னு அர்த்தம். ரிம்பிள் அப்படின்னா சிற்றலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து 3, 4, 2, 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பகை, பாவம், அச்சம், பழி என நான்கும் இகவா ஆம் இல் இறப்பான் கண் இக்குறளில் முதலடியில் அமைந்துள்ள மோனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து பொழிப்பு மோனை. அடுத்து வந்து வலுவு சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிலவுக்கு பாவக்காய் விற்றான், செலவுக்கு பாவற்காய் விற்றான், தஞ்சை நிலத்தில் வேர்வை சிந்த முயற்சித்தார், நன்செய் நிலத்தில் வியர்வை சிந்த முயன்றார். ஸோ இதில் ஆன்சர் வந்து பி 2, 4 தான் வந்து கரெக்டாக ஆன்சர். செலவுக்கு பாகற்காய் விற்றான், அடுத்தது வந்து நன்செய் நிலத்தில் வியர்வை சிந்த முயன்றார். அடுத்த கொஸ்டின் வந்து பாடலின் ஆசிரியரை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பாட்டு கொடுத்து அதோட ஆசிரியர் பேர் இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர். 30 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் அப்படின்ற இந்த லைனுக்கு வந்து ஆன்சர் வந்து பாரதியார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இதுக்கு ஆன்சர் வந்து பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இதுக்கு ஆன்சர் வந்து கவிமணி. ஆன்சர் சி 2, 3, 4, 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து கீழ்கண்டவற்றுள் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாணிதாசன் கொடிமுல்லை இதுதான் வந்து சரியானது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பி அஃது, அது, எதுகை, ஐந்து. அடுத்து வந்து பிரித்தெழுதுக. கலர் கண்பு, கலருக்கு ப்ளஸ் அன்பு. ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். மொழி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து அலறி அலறின்னு ஃபஸ்ட்டு வந்து சின்னறி கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பெரியறி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கான மீனிங் ஃபஸ்ட்டு அலறி வந்து ஒரு வகை செடி, அடுத்தது வந்து அலறி அப்படின்றது வந்து பயந்து சத்தம் போடுவாங்க இல்லையா, பயந்து கூச்சலிட்டு. ஸோ அந்த இதுதான் வந்து இதுக்கு மீனிங். ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் நாளை மதுரை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான், குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார், அனைவரும் தாய்மொழியை போற்றுக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் நாளை மதுரை செல்வேன் அப்படின்றது வந்து அவங்களே டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நேர்கூற்று. அடுத்தது வந்து குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் அப்படின்றது வந்து செய்தி வாக்கியம். அடுத்து வந்து அனைவரும் தாய்மொழியை போற்றுக அப்படின்னு ஒரு கட்டளை மாதிரி சொல்கிறதுனால இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம். ஸோ ஆன்சர் சி நேர்கூற்று, செய்தி வாக்கியம், கட்டளை வாக்கியம். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். எது செய்தி வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சென்டென்ஸ் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து எது செய்தி வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்வு எழுதினர், குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார், மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக, திருக்குறளை எழுதியவர் திரு. சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து உணர்ச்சி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ எதெல்லாம் சேர்ந்ததுன்னு உணர்ச்சி அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மகிழ்ச்சி, துன்பம், வியப்பு போன்று உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது. ஸோ இதுதான் வந்து உணர்ச்சி வாக்கியம். ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து தன்வினை வாக்கியத்தை கண்டறிக.
ஸோ பரிதிமாற் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார். ஸோ இது வந்து அவரே பயின்றார் அப்படின்னு வரதுனால இது வந்து தன்வினை. ஸோ பயிற்றுவித்தார் அப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து பிறவினை. இப்போ இங்கே வந்து தன்வினை தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ பரிதிமாற் கலைஞர் வடமொழியும் தமிழும் பயின்றார் அப்படின்னு ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். மாமேதை என இந்திய சட்டத்துறையில் அழைக்கப்படுபவர் சி. அம்பேத்கர். வேதனையில் சிக்குதல் வந்து ஆன்சர் சி. ஆப்பசைத்த குரங்கு போல. அடுத்தது வந்து வினாவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வினா பொருள் தரும் வாக்கியம் ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. நூலும் அதோட ஆசிரியர் பேரும் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம வந்து பொருத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திபன் கனவு, அதுக்கு வந்து கல்கி. அடுத்து வந்து தமிழ் சோலை திருவிக்கா, தேன்மலை வந்து சுரதா, கள்ளிக்காட்டு இதிகாசம் வந்து வைரமுத்து. ஆன்சர் பி 3412 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ பன்னிரு திருமுறைகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கொடுத்துட்டு அதோட ஆசிரியர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து மேட்ச் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து முதல் 3 தேவார திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர். அடுத்து வந்து 4, 5, 6ஆம் திருமுறை வந்து திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை வந்து சுந்தரர். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து திருப்பாவை அப்படின்றது வந்து ஆண்டாள். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 3 மட்டும் பன்னிரு திருமுறைகளில் வரும். அதுக்கடுத்து வந்து சரியான மரபு தொடரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ கற்குவியல் அருகே சாவை கொத்து கிடந்தது. கற்கூட்டம் அருகே சாவை குவியல் கிடந்தது. வேலங்காடு அருகே மாட்டு மந்தையை பார்த்தேன். வேலங்காடு அருகே மாட்டு கூட்டத்தை பார்த்தேன். ஸோ ஆன்சர் ஏ 1 மற்றும் 3. அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. கபிலரால் குறிஞ்சிப்பாட்டு இயற்றப்பட்டது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து செய்யப்பாட்டு வினை. ஏன்னா கபிலரால் இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா, அதனால இது வந்து செய்யப்பாட்டு வினை. அடுத்து வந்து குறிஞ்சிப்பாட்டை கபிலர் எழுதினார். இது வந்து செய்வினை. ஸோ இது வந்து அவரே செஞ்சதுனால இது வந்து செய்வினை. என்னே குறிஞ்சிப்பாட்டின் சுவை. ஸோ இது வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால இது வந்து உணர்ச்சி வாக்கியம். குறிஞ்சிப்பாட்டை கபிலர் எழுதினாரா, இது வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இது வந்து வெறும் வினா வாக்கியம். ஸோ ஆன்சர் ஏ 3412 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தலை, அடுத்தது வந்து தலை தான். ஃபர்ஸ்ட் வந்து குண்டலா கொடுத்துருக்காங்க. இது வந்து உறுப்பு, நம்மளோட தலை இருக்கு இல்லைங்களா, அதுதான். இது வந்து நம்ம உடம்போட ஒரு உறுப்பு. அடுத்த தலை வந்து கட்டுதல். ஸோ இந்த குச்சிலா வந்திருக்கு இல்லையா, ஸோ இந்த தலை வந்து கட்டுதல் அப்படின்ற மீனிங். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து பி உறுப்பு கட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சிற்றூரில் புதுமையான நோன்பு இருந்தான். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து கொடுக்கப்பட்டுள்ள குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பு தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அருமை உடைத்தன்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வேண்டும் முயற்சி இது 2 மட்டும் ஆன்லைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான இலக்கண குறிப்பு வந்து வியங்கோல் வினைமுற்று, அதுக்கப்புறம் வந்து தொழிற்பெயர். ஆன்சர் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எது தனி வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரசன் புலவரை கண்டான், அவரை வரவேற்றான், பரிசு வழங்கினான். ஸோ இதே சென்டென்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கூட நம்மளுக்கு வந்து தொடர் வாக்கியம்னு கொடுத்துருந்தாங்க இதே கொஸ்டின் பேப்பர்லேயும். ஸோ இது பார்த்தோன்னே நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இது வந்து தனி வாக்கியம் இல்லை அப்படின்றது. ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பின்வரும் இலக்கண குறிப்பில் எது இக்குறளுக்கு பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் ஏ எண்ணும்மை. எது எதிர்ச்சொல்? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்கச் செயல் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி குணம் குற்றம், இதுதான் வந்து எதிர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் வந்து ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என் எழுதுகோள் இதுவல்ல, என் எழுதுகோள் இதுவன்று, உடைகள் கிழிந்து விட்டது, உடைகள் கிழிந்து விட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி 2 and 4. ஸோ 2வது 4வது தான் வந்து கரெக்டு. அடுத்த கொஸ்டின் வந்து கீழ்கண்ட தொடர் வாக்கியம் குறித்து சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ தொடர் வாக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு கூற்று காரணம்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும், ஒரு எழுவாய் பல பயனிலையை பெற்று வரும், இதுதான் வந்து தொடர் வாக்கியம். அடுத்தது வந்து பின் வருவனவற்றுள் எது நாமக்கல் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் நூல் அன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ சந்தன பேழை. அடுத்தது வந்து மதி மண்ணும் மாயவன் வாழ்முகம் ஒக்கும் கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும். மேற்கண்ட பாடலில் அமைந்துள்ள தொடைகளின் அடிப்படையில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி அடி எதுகையும் அடி இயைபும் வந்துள்ளது. அடுத்தது வந்து
டிலிகன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ உழைப்பு. அடுத்த கொஸ்டின் வந்து பொருந்தா இணையை கண்டறிக. ஆன்சர் டி வீறு விளக்கு. அடுத்தது வந்து பொருந்தாத இணை தான் கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் ஏ இல்யூஷனுக்கு வந்து மெய்த்தோற்றம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து தப்பானது. அடுத்தது வந்து வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். மாணவர்கள் சீருடையில் பள்ளிக்கு வருக எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து கட்டளை வாக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து மாணவர்கள் வந்து பள்ளியில் சீருடையிலலாம் வரணும் அப்படின்னு வந்து கட்டளை மாதிரி சொல்கிறதுனால இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம். அடுத்து வந்து செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் பி நாட்டுப்பற்று நாடக கலைஞர்களால் வளர்க்கப்பட்டது அப்படின்றது வந்து செயற்பாட்டு வினை. அடுத்த கொஸ்டின் வந்து பொருந்தா இணையை கண்டறிக. புயல் மேற்கிலிருந்து வீசும். இது வந்து பொருந்தாத இணை. வரிசைப்படுத்துக வந்து திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலி. அடுத்த கொஸ்டின் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான். அடுத்த கொஸ்டின் வந்து ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது. அடுத்த கொஸ்டின் வந்து நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் நன்று. இப்பாடல் வரியில் உம்மை தொகை இடம்பெற்றுள்ள சொற்றொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி நல்ல தாய் தந்தை. அடுத்த கொஸ்டின் வந்து பெயர் சொல்லின் வகை அறிக அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன வேர்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா வாழ்க்கை அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் டி வந்து தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. மக்கள் பெரியாரை போற்றுகின்றனர் அப்படின்றதுக்கு வந்து செய்வினை. பெரியார் மக்களால் போற்றப்படுகின்றார் அப்படின்றது வந்து செயற்பாட்டு வினை. ஸோ இந்த மாதிரி ஆள் அப்படின்னு வந்துச்சு, மக்களால் அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா, ஆள்னு வந்ததுனால இது வந்து செயற்பாட்டு வினை. அடுத்து வந்து என்னே பெரியாரின் பொதுநல தொண்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வாக்கியம். என்னே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா, அதனால இது வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியம். அடுத்து வந்து பெரியாரை அனைத்து மக்களும் போற்றுவர். இது வந்து செய்தி வாக்கியம். ஸோ ஆன்சர் சி 3, 4, 2, 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. இக்குறளில் அடி எதுகை வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி ஒன்றாமை பொன்றாமை. அடுத்த கொஸ்டின் வந்து கற்றத்தார் கற்ற பட ஒழுக்கல் செல்வந்தான் பெற்றதார் பெற்ற பயன். இக்குறளில் இணை முனையாக அமைவது எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. கற்றதால் கற்ற. அடுத்த கொஸ்டின் வந்து பின்வரும் இலக்கண குறிப்பு பொருந்தாத சொல்லை கண்டறிக. உருவகம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர் சி மரப்பாவை. அடுத்த கொஸ்டின் பெயர் சொல்லின் வகை எதுவென அறிக. இவள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி கூட்டுப்பெயர். அடுத்து வந்து தாமரை பெயர் சொல்லின் வகை அறிகான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டி பொருட்பெயர். பண்பு பெயர் சொல்லினை பொறுத்துக அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. செம்மை அப்படின்றது வந்து நிறப்பண்பு. கூம்பு அப்படின்றது வந்து வடிவ பண்பு. கிலோமீட்டர் அப்படின்றது வந்து அளவு பண்பு. காரம் அப்படின்றது வந்து சுவை பண்பு. ஸோ ஆன்சர் ஏ 2, 3, 4, 1 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து துரும்பென மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை. ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி இசையின் நுட்பமான இலக்கணத்தை புலப்படுத்தியுள்ளார். அடுத்து வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அதே தான். இதில் வந்து கீழ்கண்ட சென்டென்ஸில் வந்து ஆன்சர் பி நாள்தோறும் கல்வியில் புது துறைகள் உருவாகி கொண்டே வருகின்றன. இதை வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பொருட் பண்பொழி. ஸோ இதுக்கு வந்து பொருந்தாதது வந்து ஆன்சர் பி வளர் சோலை. பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி வந்து தாளம் போடுகிறான். இதுக்கு வந்து இன்பப்படுகிறான். இதுக்கு வந்து ஆப்போசிட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க, அதனால் அது வந்து பொருந்தாது. அடுத்தது வந்து பொருந்தாத இணை தான் வந்து கண்டறிக சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஏ புந்தி அப்படின்றதுக்கு வந்து பூங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பொருந்தாதது. அடுத்தது வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூடலில் ஆய்ந்த ஒன்தின் தமிழின். இது வந்து ஆன்சர் டி தமிழ் ஆய்வு எங்கு நடைபெற்றது அப்படின்ற கொஸ்டினுக்கு இதுதான் வந்து ஆன்சராக எழுதுவாங்க. அடுத்தது வந்து பிரித்தெழுதுக. பிணி நோயுற்றோர். ஸோ இதுக்கு ஆன்சர் பி பிணி ப்ளஸ் நோய் ப்ளஸ் உற்றோர். அடுத்து வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி ஊன் ஞான் பான் பூன். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்தது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதில் வந்து ஆன்சர் ஏ, பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து எது கலவை வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து முதல்வர் டெல்லிக்கு செல்கிறார், இது மட்டும் வந்து கலவை வாக்கியம் வந்து இல்லை. அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டியல் 1 வந்து என்னென்ன வாக்கியம் கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2ல் வந்து அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து தனி வாக்கியம் கொடுத்துருக்காங்க. தனி வாக்கியமுக்கு வந்து பாலு கந்தனை வணங்கினான், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வினா வாக்கியம் கொடுத்துருக்குறாங்க. வினா வாக்கியமுக்கு வந்து குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இதுதான் வந்து வினா வாக்கியம். அடுத்து கட்டளை வாக்கியம் எழுந்து நெல். அடுத்து கலவை வாக்கியம் யார் கல்வி செல்வம் பெறுகிறார்களோ அவர்கள் வாழ்வு வளம் பெறும். ஸோ இதுதான் வந்து கலவை வாக்கியம். ஆன்சர் டி 2, 3, 4, 1 தான் வந்து சரியான ஆன்சர். அடுத்தது வந்து பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. பெயரெச்சம் அப்படின்றதுக்கு ஆன்சர் சி, புக்கு. அடுத்து வந்து இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. உம்மை தொகை, இதுக்கு வந்து ஆன்சர் ஏ, குணம் குறி. அடுத்து வந்து ஒருமை பன்மை பிழைகளற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் சி 3 மற்றும் 4, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டியில் உள்ளது. தொல்காப்பியம் என்னும் இலக்கண நூல் தொன்மையானது. ஸோ இதுதான் வந்து பிழைகளற்ற வாக்கியம். அடுத்து வந்து சந்திப்பிழை இல்லாத தொடரை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இயல் என்னும் நேர்ச்சொல்லின் வினையெச்சத்தை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் சி, இயன்று. அடுத்த கொஸ்டின் வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. பொறியின்மை யாருக்கும் பழியன்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி, ஆள்வினை இன்மையால் என்ன நேரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான கொஸ்டின். அடுத்தது வந்து உயிரிழப்படையின் வகைகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி வந்து 3. அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கான தமிழ் வார்த்தை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து டைஜஸ்ட். ஸோ டைஜஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து சுருக்கம். அடுத்தது வந்து டைஜஷன் அப்படின்றதுக்கு வந்து ஜீரணமாதல். டிஜிட் அப்படின்றதுக்கு வந்து விரவிடை. டிஜிட்டல் அப்படின்றதுக்கு விரல் சம்பந்தமான அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஆன்சர் டி 2, 3, 4, 1 தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கொஸ்டின் வந்து மொழியுணர்ச்சி எங்கே தென்படாது. அடுத்த கொஸ்டின் வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்ததுங்க. ஸோ இவங்க வந்து ஆன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற கொஸ்டினை நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உற கண்டுள்ளன் துடித்தேன், இந்த இதுக்கு வந்து கொஸ்டின் எழுதணும். ஸோ ஆன்சர் டி வந்து யாரை கண்டு உள்ளம் துடிக்கிறது அப்படின்றத வந்து கரெக்டான ஆன்சர். சிறுகதை அமைப்புடன் முதலில் தோன்றிய சிறுகதை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஏ, மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதலிகள். அடுத்தது வந்து புரட்சி துறவி என அழைக்கப்படுபவர் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, ராமலிங்கம். அடுத்த கொஸ்டின் வந்து பிஞ்சிலே பழுத்தது போல உவமை தொடருக்கு பொருத்தமான பொருளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, முதிர்ச்சியின்மை. அடுத்த கொஸ்டின் வந்து எது தவறு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓட்டை சட்டியானாலும் இனிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து தவறு. அடுத்தது வந்து கொடுக்கப்பட்டுள்ள குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்புகள் தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின்கண் சோர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேடும் காத்தோம்பல் சோர்வு, ஸோ இது 3 வந்து அன்லைன் பண்ணியிருக்காங்க. இது 3க்கான இலக்கண குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, முதுநிலை தெரிந்த தொழிற்பெயர், ஒரு பொருட்பன்மொழி தொழிற்பெயர். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கொஸ்டினாக வந்து நம்ம ஆன்சர் பி, குளவிக்கு இனிதாவது யாது அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து மட நடை மங்கை அகவ கடல் முகந்து இத்தொடரில் அமைந்துள்ள தொடைகளின்படி பின்வருவனவற்றுள் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, இத்தொடரில் சீர்மோனையும் சீர் எதுகையும் வந்துள்ளது. அடுத்த கொஸ்டின் வந்து விடைக்கேற்ற வினாவை தேர்க. நீடுலில் காக்கும் கை காரலார் கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி வந்து காரலார் கையின் சிறப்பு என்ன அப்படின்னு வருது இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து 2012 வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட 100 கொஸ்டின்ஸ் வந்து பொது தமிழ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சரோட பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி 2013 19 வரைக்கும் இருக்கிற எல்லா வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர்ஸும் ஆன்சர்ஸோட நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.